வணக்கம். என்ன என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? இப்பதான் விசேஷம் தெரியுமோ? இல்லையே, நான் நினைக்கிறேன் ஒரு எத்தனை வருஷத்துக்கு முதல் தெரியும் இந்த விசேஷம். இப்ப எத்தனையாவது விசேஷம் இது? எத்தனையாவது விசேஷம் அப்படி கேட்போம். அப்ப 77 வருஷத்துக்கு முதலே தெரியும் தானே இந்த விசேஷம் இந்த நாள்ல தான் வரும் இப்படி ஒன்று தெரியாது. சரி, இன்னைக்கு உங்களோட 77வது பிறந்த நாள், 77வது விசேஷம். சரி, இன்னைக்கு தெரியாம ஆரண்டு தெரியாம ஆரோ எல்லாம் நடத்தினோம். சரி பாப்போம் யாரண்டு சொல்லி பார்க்க. முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பரிமளா தேவி அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அழகான ஒரு கேக் கொண்டு வந்திருக்கப்பா. சரி, வடிவான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறேன். யார் அனுப்பினது? மகளும் மருமகனும் அனுப்பியிருக்கணும். எங்க இருக்கணும்? வெளிநாட்டுல. எந்த நாட்டுல? பிரான்ஸ்ல நிக்கணும். சரி, எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேர். சரி, அதுல எந்த மகனையும் மருமகளையும் சொன்னீங்க? மருமகனையும். 2வது மகளும் மருமகனும். அதே அந்த 5 பேர்ல 2வது மகளையும் மருமகனையும் சொன்னீங்க. அவதான் கூட இப்படி எல்லாம் செய்யற. சரி, ஆனா இன்னைக்கு வேற யாரோ அனுப்பி இருக்கிறோம் போல எனக்கு. வேற யாரு? மற்ற மகளாகும். ஒன்று இல்லையா? உண்டு. அது அவங்க இருக்கிறா. அவவும் பிரான்ஸ்ல தான் இருக்கிறா. என்ன பேர் அவருக்கு? சிவ வதனி. இல்ல, அதுவும் இல்ல. சரி, இப்ப என்ன சொல்லி உங்களை வெளிக்கிடுதி கொண்டு வந்தவ? அவ கொண்டுமே தெரியாது. சாரி எல்லாம் கட்டி வடிவானிக்க சாரி தான் கட்டி நிக்கிறவர். எங்கிட்ட அப்படி எங்களால ஒரு ஃபங்க்ஷனுக்கே வலிக்கிட்டு சாரிய கட்டி அப்ப தொடக்கவே இப்படி பழகி போச்சு. அது கட்டாட்டிக்கு தான் கஷ்டமா இருக்கும். கோவலா வீட்டுல நிக்கிறதே இப்படித்தான். நான் நினைச்சேன் இன்னைக்கு பிறந்த நாளுக்காக ஸ்பெஷலா ஏதோ சாரி எல்லாம் கட்டி நிக்கிறீங்க. அப்படி என்ன வலிக்கிறேன். சரி, அப்ப இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளாமன்னு சொல்லி யாரோ உங்களுக்கு பரிசு அனுப்பணுமான்னு சொல்லி ஆசையா இந்த கேக் அனுப்பியிருக்கிறேன். அடுத்தது உங்களுக்காக ஒரு பாருங்க, நீங்க என்னென்ன மாவகையெல்லாம் குடிப்பீங்களோ அதையெல்லாம் வச்சு வடிவா ஒரு பாஸ்கெட்ல வச்சு உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். இவ்வளத்தையும் போட்டு குடிச்சு நல்ல தென்பா இருக்கட்டான்னு சொல்லி. சரியா? சரி, யார் அனுப்பினது? மகளோ மருமகனோ அவை ஒருத்தரும் அனுப்பிடல. அப்ப பேர பிள்ளைகள் எங்க இருக்கணும்? அவையும் பிரான்ஸ்ல தான். 2வது மகள் இந்த பேர பிள்ளைகளை சொல்றீங்க? சிந்து, சாணு. ஆற்ற பிள்ளைகளுவே 2வது மகளின் பிள்ளைகள். நாங்க இங்க முதல் வந்தாங்களோ? யாருக்கு வந்தாங்க பிறந்த நாளுக்கு? அவருக்கு பிறந்த நாளுக்கு வந்தாங்களா? அப்ப நாங்கள் அந்த கேட்ட கேள்வியெல்லாம் ஞாபகம் வச்சு இவை யார் அனுப்பி வந்தாக்கள்ன்றதையும் ஞாபகம் வச்சு அதை யாக்கல சொல்றீங்க போல இருக்குன்னு. அப்படித்தானே? என்ன இல்ல? சரி, இன்னும் கொஞ்சம் பரிசு இருக்கு. சரி, உங்களுக்காக இங்க பாருங்க, வடிவா எல்லாம் சரியோ சாரி எடுத்து அனுப்பி இருக்கிறோம். சரி, ஒரே சாரி கட்டுறவாக்கு சாரி எடுத்து கொடுப்போம். வடிவான சாரியல் எல்லாம் அனுப்பி இருக்கிறோம். அடுத்தது இன்னொரு சாரி ஒன்று உங்களுக்காக அனுப்பி இருக்கிறோம். சரியா? ஆறு ஆறு சரியா சொல்லணும். இப்படி என்னன்னு சொல்றது? எங்களோட வடிவா அழுத்தி கதைக்கிற மாதிரி வடிவா ஸ்டைலா சரியா சொல்லணும். இல்ல, ஏன் நீங்க அந்த ஒரு மகள் பிள்ளைகளையும் அந்த மகள் மருமகனையும் சொல்றீங்க? மற்ற பிள்ளைகள் எங்க? 5 பிள்ளைகள் சொன்னீங்க.
ஓ 2 பேரும் சொல்றீங்க பிரான்ஸ்ல இருக்கிறாங்களா? அதுதான் அங்க இருக்கிறாங்களா சொல்றீங்களா? அப்படியா? இங்க இருக்கிற பிள்ளைகள் ஒன்றும் செய்ய மாட்டேனமோ? செய்வினம் பிரேனாவே சொல்லல. உடனே பிரான்ஸுக்கு போயிட்டீங்க ஃப்ளைட் ஏறி. சரி அடிவுல போகுது. சக்கண்டு பிரான்ஸுக்கு போயிட்டீங்க பாருங்க. இங்க இருக்கிறார்கள் எல்லாம் படிவா எல்லாம் பார்த்து. தம்பியா மகனா? மகனா? அவர்தான் கடைக்குட்டி. கடைக்குட்டி மகன் செய்ய மாட்டாரோ? செய்ய மாட்டாரோ அவர்? எல்லாரும் செய்யணும். அப்ப நீங்க பிரான்ஸுக்கு போனீங்க. இப்ப கூடுதலா அதான் செய்யறது. கொஞ்சம் நீங்களும் சண்டை பிடிக்கிறதா தான் முடிய போகுது. சரி, இன்னும் கொஞ்சம் பரிசு இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் ஷார்ட் டிப்ஸ் அனுப்பி இருக்கிறேன் உங்களுக்காக. ரோல்ஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறேன் படிவா சாப்பிட்டுட்டான்னு சொல்லி. அதுவும் இருக்குது. இப்ப இவ்வளவு நாங்க கொண்டு வந்ததுக்கு பிரியோசனமா நீங்க சரியான பதில சொல்லவே இல்லை. பெட்டி ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். யாரு அதுதான் அவ இல்ல. வேற ஒருத்தரும் இல்லையா உங்களுக்கு? சகோதரங்கள் ஒருத்தரும் இல்ல. சரி, இன்றைக்கு இப்படியெல்லாம் உங்களுக்கு சொல்லாம கொள்ளாம உங்களை இன்ப அதிர்ச்சி படுத்தணும்னு சொல்லி நினைச்ச அந்த நபர்கள் ரொம்ப கவலைப்பட்டிருக்கணும். இன்றைக்கு இந்த பிறந்த நாள்ல 77வது பிறந்த நாள்ல உங்களோட இல்லையா, உங்களை பார்க்க இல்லையா, நேர்ல இல்லையான்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கணும். சரியான விருப்பமா உங்கள தங்களுக்கு. ஆனா நின்று பக்கத்துல நின்று கேக் வெட்டுறதுக்கு தாங்கள் இல்லையா. தாங்கள் இல்லாட்டிக்கும் தங்கட கேக்க இவா வெட்ட வேணும்னு சொல்லி ஆசையா அனுப்பியிருக்கணும். யாரு? சகோதரமாவும் இருக்கலாம். என்ன என்ன இது? செய்யறோம் சரியா? சரி, இன்றைக்கு இந்த கேக்ல பரிமளாதேவி என்று பேர் போட்டு இந்த உலகத்திலே இவாவை போல சிறப்பான சிறந்த அம்மம்மா இல்ல. இந்த உலகத்திலே இவ போல பெஸ்ட் அம்மம்மான்னு சொல்லி இவ போல சிறந்த அம்மம்மா இல்ல. எங்களுக்கும் பார்த்தோன்னா வீட்டிலேயே அந்த சாரி கட்டி நிக்கிற அந்த உண்மையான அம்மம்மா லுக்கண்டா அது நீங்க தான். நீங்க தான் அந்த அம்மம்மாக்குரிய லுக்கா நிக்கிறீங்க. அந்த காலத்துல இருந்த மாதிரியே அந்த சாரியோட வடிவா வீட்லயே அப்படி இருக்கிற எப்பவுமே அந்த பெஸ்ட் அம்மம்மாங்களுக்கு அவான்னு சொல்லி அனுப்பி இருக்கணும். அதான் நான் சொல்லிட்டேனே, பெஸ்ட் அம்மம்மா. அம்மம்மாண்டு யாரு உங்களை சொல்றது? எல்லாரும் அம்மா. நானும் இப்ப அம்மம்மாண்டு தான் சொல்லுவேன். சரி, முக்கியமா அம்மம்மாண்டு சொல்றது யாரு? உங்களுக்கு பிடிச்சார்கள் அல்ல உங்களை பிடிச்சார்கள்? உங்களுக்கு பிடிச்சார்கள் அல்லது உங்களை ரொம்ப பிடிச்சார்கள்? எல்லாரும் அம்மம்மாண்டு எல்லாரையும் பிடிக்கும். சரி, இதுல முக்கியமா 3 பேர் இருக்கிறோம். எங்கட பெஸ்ட் அம்மம்மாக்கு இந்த பரிசுகளை அனுப்பணும்னு சொல்லி முக்கியமான 3 பேர் அனுப்பி இருக்கணும். 3 பேரையும் சொல்லுங்க. அவன் டக்கு டக்கு டக்காண்டு என்னோட சண்டை பிடிக்கிற மாதிரி. ஏமா சிந்து அவன் 3 பேரும் தானே பேர பிள்ளைகள். அவையும் விட பெரிய ஆளரால் அனுப்பியிருக்கு. ஒரு ஆள் இந்த பேர பிள்ளைகளையும் விட பெரிய ஆள். உங்களுக்கு ஒரு என்னன்னு சொல்றோம், உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தாள், உங்களுக்கு அடுத்த கட்டத்தை வாழ்க்கையில அடுத்த நிலையை கொடுத்த ஒரு ஆள் அனுப்பியிருக்கு. சொல்றேன் பெரிய ஆளு. உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனையும் தந்திருக்கிறார் அவர். அம்மம்மா, நீங்க முதல்ல அம்மாவா இருந்திருப்பீங்க சரியா? அடுத்தது அம்மம்மா ஆகி இருப்பீங்க. அடுத்த ப்ரமோஷன் யார் கொடுத்தது உங்களுக்கு? சரி, உங்களுக்கு அம்மம்மாவில இருந்து
அடுத்த கட்டம் அம்மாண்டு கூப்பிட்டுருப்பினோம், அம்மம்மாண்டு கூப்பிட்டுருப்பினோம். அடுத்தது என்னட்டு கூப்பிடுறாள்? இன்னும் கூப்பிடல. கூப்பிடுறதுக்கு பல்லே முளைக்கல. அப்படியா? கூப்பிடுறதுக்கு பல்லே இல்ல. அப்படியா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கொடுத்து உங்களோட பதவி நிலையை உயர்த்திய சஷ்வின், உங்களோட பூட்ட பிள்ளை என்ன அடுத்த பதவி வந்துட்டு தானே உங்களுக்கு பூட்டியம்மாண்டு. அதான் நான் சொன்னேன், பேர பிள்ளைகளையும் தாண்டி உங்களுக்கு அடுத்த பதவியை கொடுத்த ஒரு ஆள் அனுப்பி இருக்குன்னு சொன்னேன். அதே சஷ்வின் உங்களுக்காக எங்களோட பூட்டியம்மாவுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு பூட்டியம்மாவுக்கு கொண்டே கொடுங்கோண்டு சஷ்வினும், மற்றது உங்களுக்காக உங்களோட பேரப்பிள்ளைகள் ஷானு, சிந்து, கேமா அவ்வளவு பேரும் சேர்ந்து அன்பாக உங்களுக்காக இந்த பரிசுகளை அனுப்பி இருக்கணும். அதை விட உங்களோட பூட்ட பிள்ளை நேரடியா உங்களை ஓடி வந்து பாப்பாராம், உங்களோட கையில தவளோடும் வேண்ட ஆசையா இருக்காம். மற்றது உங்களோட கடைசி பேத்தி யாரது? கடைசி பேத்தி ஷானு. ஷானு தான் உங்களை ரொம்ப இந்த இந்த இதெல்லாம் செய்ய வேணும், இந்த கேக்கெல்லாம் கொடுக்க வேணும், அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க வேணும், அவ சந்தோஷப்படுறத நாங்க பார்க்க வேணும் என்று சொல்லி ஷானு தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாவா. பக்கத்துல இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு அம்மம்மாட கையை பிடிச்சு கொண்டு நின்று கேக் வெட்டுறதுக்கு நாங்கள் இல்லை, வர முடியாம போச்சு. வராட்டிக்கும் அம்மம்மாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்க, நாங்க கொடுத்த கேக்கை கொடுங்கோண்டு ஷானு தான் ஆசைப்பட்டு செஞ்சோம். சரியா? சரி, மொத்தமா 3 பேர். ஆனா கண்டுபிடிக்கல. சரி, உங்களுக்கு சர்ப்ரைஸ், அதாவது இன்ப அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒருத்தருக்கும் சொல்லாம போங்கோடு தான் அனுப்பினவே எங்களை. உங்களுக்கு முக்கியமா ஷானுவும் உங்களோட கடைசி என்ன உங்களோட பேரப்பிள்ளை சஷ்வினும், சிந்து, கேமா இவ்வளவு பேரும் சேர்ந்து உங்களுக்காக இந்த பரிசுகளை ஆசையா அனுப்பி இருக்கணும். என்ன சொல்ல போறீங்க? அவைக்கு பேரப்பிள்ளை இந்த முதல் பரிசு வந்திருக்கு. செய்ததுக்கு நன்றி தான் சொல்லணும், வேற என்னத்த சொல்றது என்ன? சரி, ஓகே. நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த பிறந்த நாள்களில் அவை எல்லாரும் இங்கே வந்து நின்று உங்களோட பிறந்த நாளை கொண்டாட வேணும்னு கடவுளை வேண்டிக் கொள்றேன். உங்களோட பேரப்பிள்ளையே கெதியா கையில் தூக்கி உங்களுக்கு அடுத்த ப்ரமோஷன் கொடுத்தால தூக்கி கொஞ்சம் வேணும் என்ன வெயிட் பண்ணுறீங்க, அதுக்கு தான் வெயிட்டிங் என்ன? சரி, ஓகே. இப்போ நாங்கள் உங்களுக்காக ஒரு பிறந்த நாள் பாட்டு ஒன்று படித்து விஷ் பண்ணுவா. சரி, என்ன சிரிப்பு? சரி, அப்போ நாங்கள் இதே வடிவா தான் கிடக்கு, இதை விட நீங்கள் வடிவான சாரியெல்லாம் கட்டி, இது வீட்டு சாரியல்லோ, வெளி சாரியெல்லாம் கட்டி வடிவா வெளிக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து இனி தெரிஞ்சு கொண்டாடுங்க பிறந்த நாள். இவ்வளோ நேரம் தெரியாமல் எல்லாரும் ஒழிச்சு வச்சவே நீங்கள் தெரிஞ்சு கொண்டாடி அவையோட கேக் எல்லாம் சாப்பிடுங்க. நாங்கள் இப்போ உங்களுக்கு பிறந்த நாள் பாட்டை உங்களோட இந்த பிறந்த நாள் பாட்டை நான் பேரப்பிள்ளைகள் சார்பா பாடையில உங்களோட பூட்ட பிள்ளை சார்பா பாடிச்சு விஷ் பண்ணிட்டு போறோம் என்ன? சரி. Happy birthday to you, happy birthday to you, happy birthday dear பூட்டியம்மா, happy birthday to you. Happy birthday, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன நீங்க போய் பார்க்க போறீங்களோ பேரப்பிள்ளையா, அல்லது ஃப்ளைட் ஏற போறீங்களோ, இல்லை அவர் வேற அவதான் வேற ஒன்று ஏன் போட்டு வந்தேன் என்ன ஏன் போயிட்டு வர்றது தானே ஒருக்கா சுத்தி பார்த்துட்டு. ஆனா சாரியோட போயிடலாம், அது வெரி சாரி. சரி, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், இதே விட சிரிச்ச முகத்தோட இன்னும் இளமையா அழகா என்ன சொல்றோம் ஸ்ட்ராங்கா என்ன 100வது பிறந்த நாளுக்கு என்ன இந்த மழைக்குள்ளால நான் இந்த வெள்ளத்துக்குள்ளால விழாம என்ன கைத்தாங்களா கூட்டி கொண்டு உள்ளுக்குள்ள வரணும், அதெல்லாம் இருப்பீங்க. அதான் நான் சொல்றேன் 100வது பிறந்த நாளுக்கு வருவேன். சரியா? வந்து இதே மாதிரி கேள்வி கேட்பேன். சரி, வாழ்த்துக்கள். நாங்க போயிட்டு வரோம். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்களோட காலேஜ் உங்களோட ஃப்ளைட் ஏற்றுற பிளான்ல நான் மறந்து போறேன் முக்கியமான விஷயத்தை. நல்ல காலம் பக்கத்துக்குள்ள கை வச்சது. சரி, உங்களுக்கு இதில் வந்து ஒரு 34,500 ரூபா மிச்சம் இருக்குது. இந்த சாமான்கள் வேண்டிட்டு மிச்ச காசு வார அவ்வளோத்தையும் உங்களோட கையில் கொடுக்க சொன்னவன் அதை கொடுத்துருக்குறேன். இது வந்து அவைக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி இருக்கணும். இதில் என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் வாங்குங்க. சரியா? சரி, தேங்க்யூ.